டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் என்பது 6 mm முதல் 25 mm வரையிலான விரிசல்களை சரி செய்ய பயன்படும் பாலிமர் மாடிஃபைட் 2 காம்போனன்ட் கிராக் ஃபில்லிங் ப்ராடக்ட் ஆகும். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் இன் சிறப்பம்சங்கள்: உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு பயன்படுத்தலாம். யூவி ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது, வாட்டர் ப்ரூஃபிங்காக செயல்படுகிறது, நல்ல பிணைப்பு தன்மை கொண்டது, நீடித்து உழைக்கக்கூடியது. அனைத்து வகையான சிமெண்ட் பூச்சு பூசப்பட்ட சுவர்களிலும் பயன்படுத்தலாம். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம். இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி, அழுக்கு, சிமெண்ட் துகள்கள், பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். சுவர்களின் மேற்பரப்பில் உள்ள விரிசல்களை இயந்திரத்தின் உதவியோடு வைட் ஓபன் செய்ய வேண்டும். பிறகு அதில் சிமெண்ட் துகள்கள், தூசிகள் இல்லாதவாறு பிரஷ் அல்லது ஏர் ப்ளோயரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யப்பட்ட மேற்பரப்பை நன்கு ஈரப்படுத்த வேண்டியது அவசியம். விரிசல்களின் இருபுறமும் மாஸ்கிங் டேப் ஒட்ட வேண்டும். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸை 1 பங்கு லிக்விடுக்கு 4 பங்கு பவுடர் என்ற விகிதத்தில் நன்கு கலக்க வேண்டும். குறிப்பாக முதலில் லிக்விடை ஊற்றி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடரை கொட்டி கலக்க வேண்டும். நன்கு கலந்த பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸை பட்டி தகட்டின் உதவியோடு உள்ளே நிரப்ப வேண்டும். டெப்த் அல்லது விட்த் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 2 லேயராக நிரப்ப வேண்டும். முதல் லேயர் வைத்த பிறகு 4 மணி நேரம் நன்கு உலரவிட்டு 2வது லேயர் வைக்க வேண்டும். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் வைத்த பிறகு மாஸ்கிங் டேப் பிரித்து எடுக்க வேண்டும். இதனால் உபரியாக உள்ள கிராக் ஸ்டாப் எக்ஸ் நீக்கப்பட்டு நல்ல ஃபினிஷிங் பெற முடியும். நன்கு உலர்ந்த பிறகு இதன் மீது பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கலாம். பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு காணொளியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.